Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல ரொம்பவே சுவையான ரவா லட்டு எப்படி செய்யறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு லைட்டாக வறுபட்டு வந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உலர்ந்த திராட்சையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. உலர்ந்த திராட்சைகளும் முந்திரி பருப்பும் நல்லாவே வறுபட்டு வந்தாச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வைக்கலாம். இதில் 1 கப் ரவை சேர்த்துக்கோங்க. இந்த ரவையை மிதமான தீயில வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ரவையை வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்ததுக்கு அப்புறமா இதில் 1/2 கப் சர்க்கரை சேர்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சர்க்கரையை நீங்கள் பொடிச்சு கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பொடிக்காமல் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இதில் நம்ம நெய்யில் வறுத்தெடுத்திருந்த முந்திரி பருப்பையும் உலர்ந்த திராட்சைகளையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடலாம். பாலை மொத்தமாக சேர்த்துடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்து கலந்து விடுங்க. தேவைப்பட்டால் நம்ம மறுபடியும் சேர்த்து கலந்து விடலாம். இதில் நம்ம பால் சேர்க்குறதுனால இதை லட்டுகளாக பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் பால் சேர்க்குறதுக்கு பதிலாக நெய்யை நல்லா சுடு பண்ணி இதில் சேர்த்து கூட லட்டுகளாக பிடிச்செடுக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். இப்போ மறுபடியும் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இது நல்லாவே கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக எடுத்து நம்ம லட்டுகளாக பிடிச்சு எடுக்கலாம். முதல்ல இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அடுத்ததான் நல்லா ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளோட ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையுமே லட்டுகளாக பிடிச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி லட்டுகளாக பிடிச்சு எடுத்துக்கோங்க. ஒருவேளை லட்டுகளாக பிடிக்க வரல அப்படின்னா மறுபடியும் இதில் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா லட்டுகளாக பிடிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரொம்பவே சுவையான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.